காந்தா ஞானும் வராம். இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாள் முன்னாடி யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டேன். அதாவது குன்றத்தூர் குல்தீப் யாதவ்னு. அதுக்கு 100 வியூஸ் கூட வரலையா. உடனே நான் ஃபெட்டப் ஆகி இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வீடியோஸ் போகிறதே விட்டுட்டு ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒரு யூடியூபர்ன்றதே மறந்துங்க பாருங்கள். பிசிலாம் பில்டு பண்ணி கூட வச்சு அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் சும்மா உட்காந்துருக்கு. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக நான் புரிஞ்சுக்கினேன், வெற்றின்றது ஒரு ஆட்டம் ஜெயிக்கிறதுல கிடையாது, ஆடிட்டே இருக்கிறதுல தான் இருக்குது. ஸோ ஆடிட்டே இருப்போம். ஸோ இந்த விளாக் எதுக்குன்னா, இது குருவாயூர் விளாக். நான் இப்போ குருவாயூர் போக போகிறேன். ஸோ நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன், என்னென்ன பார்க்க போகிறேன், ஜஸ்ட்டு 1 டே ட்ரிப்பு, ஜாலியாக குருவாயூர் போயிட்டு வர போகிறேன். அதில் என்னெல்லாம் நடக்குதுன்றது காமிக்கிறதுக்கு தான் இந்த விளாகு. ஆக்சுவலாக 7:30 மணிக்கு எனக்கு பஸ்ஸு, மணி இப்போ 6:30. ஆனால் இன்னும் நான் கிளம்பவே இல்லை. இது பெருமை கிடையாது, இது கேவலம். இந்த மாதிரி யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க, பஞ்சுவலாக இருங்க. இது பேக்கிங் செஷன். ஸோ என்னெல்லாம் பேக் பண்ண போகிறோன்றது உங்களுக்கு காட்டும். இது ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் ஒரு ஃபார்மல்ஸு. இதான் நான் போட்டு போகிற ஃபார்மல்ஸு. ஆக்சுவலாக நான் வேஷ்டி தான் போடலான் இருக்கேன். லாஸ்ட் டைமில் நல்லா இல்லைன்னா ஃபார்மல்ஸ் எப்போவுமே நம்மளை கை கொடுக்கும். அதனால் ஃபார்மல்ஸு, அப்புறம் பேகு, துண்டு, அவ்வளோதான். ஒரு கண்ணாடி ஸ்டைலுக்கு ஒரு நாளைக்கு இது போதும், கரெக்டாக. அப்புறம் இப்போ நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸே போட்டு கிளம்பிடுவேன். ஸோ ரைட்டா. அப்புறம் பவர் பேங்க்கு. நான் இது கிரேட்டோஸ். தயவு செஞ்சு இது ப்ரொமோஷன் நினச்சிக்காதீங்க. இது டீப் ப்ரொமோஷன். இதை எவனுமே வாங்காதீங்க. இந்த கிரேட்டோஸ் கம்பெனி 999க்கு 900 அப்போ ஆஃபரில். அதனால் 20,000 mAh. ஓகேவா. ருத்ராஜ் கைக்வாடு ஃபோட்டோ போட்டு வரும். நான் அப்போவே நினச்சேன் ருத்ராஜ் ஃபோட்டோ போடும்போது எண்ணி ஒரே மாதத்தில் ஒர்க்கே ஆகலை. அதுக்கப்புறம் கஸ்டமர் கேர் சுத்தமாக சரியே இல்லை. அப்புறம் எப்படியோ கஸ்டமர் கேரை பிடிச்சால, நீங்கள் 10 நாளுக்குள்ளேயே ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் வாரண்ட்டி, அப்போ தான் ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாத சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அதனால தயவு செஞ்சு யாரும் இதை வாங்காதீங்க. ஸோ இதை நான் தூக்கி போகிறேன். ஸோ இதான் கைஸ், நான் எடுத்துகிட்டு போகிறேன். கைஸ் 7:30 பஸ்ஸுக்கு 7:29 கரெக்டாக ஏறிட்டேன். பஸ்ஸு மூவ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்லீப்பரு நல்லா. இங்கே நம்மளுக்கு பவர் பேங்கே தேவையில்லை. இதுவே பவர் சப்ளை எல்லாம் கொடுத்து பக்காவான பஸ்ஸு தான் நம்ம பாய்ஸ் போட்டிருக்காங்க. பக்கத்தில் ஒரு நம்ம ஃப்ரெண்டு தான் படம் பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலாக ஸ்லீப்பரில் இந்த மாதிரி ட்ரிப் எங்கேயாச்சும் போகும்போது ஒரு நல்ல படத்தை டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம பாட்டு படுத்துகிட்டே அப்படியே படம் பார்த்துட்டே போகிறதெல்லாம் சொர்க்கம் கைஸ், செம்மையாக இருக்கும். ஆனால் இப்போ நான் ஆண்ட்ராய்டு வச்சுருக்கேன், எனக்கு என்ன படம் வேணுமோ டவுன்லோட் பண்ண முடியும். தலைவன் வச்சுருக்கிறது ஐஃபோனு, அதை ஒன்றும் டவுன்லோட் பண்ண முடியல. அதான் புலம்பிகிட்டே வரேன். நெக்ஸ்ட்டு குருவாயூரில் நான் கண்டினியூ பண்ணுறேன் இந்த விளாகை. ஓகேவா. எல்லோரும் நல்லா தூங்குங்க. தூங்கிட்டு அப்படியே சேனல்ஸ் வேறு சேனல் போயிடாதீங்க, நம்ம சேனல்லே பார்த்துடுங்க. நெக்ஸ்ட்டு குருவாயூரில் மீட் பண்ணலாம். காய்ஸ், இப்போது நாங்கள் எங்கே நிற்கிறோன்னா, எப்பவும் போல் ஒரு வீணாக போன இடம். இங்கே கடையும் இல்லை, ஒன்றும் இல்லை, வெறும் கேவலமான ஜூஸு, ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி ஒரு இடத்துல பார்ட்னர்ஷிப்பை போட்டு நிப்பாட்டிட்டானுங்க. நீ எதுவுமே சாப்பிடவே முடியல, ஒன்றுமே இல்லை இங்கே. இந்த மாதிரி துபாக்கூர் இடம். ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் ஸ்டாப் தி நெக்ஸ்ட் டே. காலை வணக்கங்கள் ஃப்ரம் திருச்சூர். இதுதான் எங்கள் பஸ்ஸு. செம கொடூரமாக ஓட்டினான், ஏகப்பட்ட க்ளோஸ் கால்ஸு. நைட்டு திடீர்னு நினச்சி பார்க்குறேன், ஏதோ ஒரு லாய் பக்கத்துலலாம் பூந்து போகிறான். ஒரு வழியாக பத்திரமா எடுத்துகிட்டு ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வரேன். திருச்சூர் வந்தோடனே என் கண்ணில் போட்டது லாட்ரி டிக்கெட் தான். ஸோ வாங்குறேன். இதில் ஜெயிச்சா உங்களுக்கு தான் ஃபுல்லாக கொடுக்க போகிறேன். பாசம் வைக்கிறதுக்கு அது 75 லட்சம்.
கேரளாவில் வந்தோடனே மலையாளம். அதுக்கு இருந்துட்டு 5000 இருக்கு, 500 இருக்கு, 5000 இருக்கு, 100 இருக்குது, 50 இருக்கு. சின்ன பிளேஸ். கேம்பிள் ரெஸ்பான்சிபிளி. ஆனால் இது கேம்பிளிங் இல்லை, பை ரெஸ்பான்சிபிளி. தலை ஃபார் ரீசன் வாங்குவோமா? 7 18 இருக்கா? 18ஆ? 18ல விளையவே விளையாது. 18க்கே விழ மாட்டேங்குது. 7க்கு எங்கேருந்து வரும்? நம்பர் பார்த்துட்டு எடுக்கணுமே. இஷ்டப்பட்ட நம்பர் இதுதான் நம்பரு. பார்த்துருவேன். இது ரெண்டு எது வாங்கலாம்? இல்லை 4லாம் வாங்கிட்டு போகிறாங்கடா. இது வாங்குவோம். 22 75. எப்படி ரிசல்ட் பார்க்குறது? மொபைலில் வரும். கேரளா லாட்ரின்னு சொன்னால் வரும். மொபைல்லையா? இன்னைக்கு டேட் எடுத்து ஆ டேட்டில் கேட்டால் போதும். மொபைலில் 4 மணிக்கு நைட்டா? கேரளா ரிசல்ட். கைஸ் ஆக்சுவலாக கல்யாண வீட்டுக்காரங்களை நான் முதல்ல எதுக்கு குருவாயூர் வந்திருக்கேன்னா, கல்யாண வீடு. இங்கே வந்து கல்யாண வீட்டுக்காரங்களே எங்களை குருவாயூர் திருச்சூர்லேருந்து குருவாயூர் வரைக்கும் கேபு போட்டு கொடுத்துறாங்க. அதில் தான் இப்போ போயிட்டுருக்கோம். வித்தியாசமான கேபு. நான் ஒன்று ஸ்ட்ரேஞ்சாக நோட்டீஸ் பண்ணேன். அது என்னென்ன இங்கே பாருங்கள். நம்ம ஊர்லலாம் இந்த கியூஆரில் வந்து ரோஹித் சர்மா தானே இருக்காது, இல்லை சஞ்சு சாம்சன் கேரளாவில். என்டெக் கேரளா, என்டெக் கியூஆர். நைஸ். எவ்வளோ ஒரு ஸ்ட்ரீட்ஸ் கூட எப்படி ஒரு க்ரீனரியாக இருக்குது பாருங்க. ரோடுஸ்லாம் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட வந்திருப்போம். ஆக்சுவலாக நான் பார்த்த வரைக்கும் எங்கேயுமே ரோட்டில் சுத்தமாக குப்பை இல்லை. இதை பெருக்கி எவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்களா, இல்லை மக்கள் வந்து குப்பையே போட மாட்டாங்களா இந்த ஊரில் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்த வரைக்கும் எங்கேயுமே சுத்தமாக குப்பையே இல்லை. ரோடெல்லாம் க்ளீனாக இருக்குது. அதாவது மெயின் ரோடு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எல்லா ஸ்ட்ரீட்டுமே எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். வடிவேல் சொல்கிற மாதிரி இங்கேயே சாப்பாடு போட்டு குழச்சி அடிக்கலாம் போல், அவ்வளோ க்ளீனாக இருக்குது. குட் பிளேஸ். ஹாய் கைஸ், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம எந்த ஊருக்கு போனாலும் அந்த மக்கள் மாதிரியே ஸ்டைல் ஆகணுன்றது எனக்கு ஒரு சின்ன ஆசை. அதனால் இப்போ போயிட்டு கேரளா கைஸ் மாதிரியே தாடி எல்லாம் எடுத்துகிட்டு மீசை மட்டும் விட்டுட்டு மாதம் வர போகிறேன். ஸோ அதுதான் பக்கத்தில் இங்கே முடியேற்ற கடைக்கு போயிட்டுருக்கேன். இன்னைக்கு செம முகூர்த்த நாள் போல் எல்லா பக்கமும் வந்து இந்த கல்யாண கூட்டங்கள் ஃபுல்லாக இருக்கிறாங்க. நல்லா வைபாக இருக்குது ஏரியாவே. முடியேற்ற கடையை மட்டும் காணுமே ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன். நான் வரப்போ தான் கரெக்டாக ஒரு கடையை கிடைக்கிறாரு. காய்ஸ், ஆக்சுவலாக கேரளா வந்தால் கேரளா லுக்கு ஓகேவா. ஆனால் எனக்கு ஆக்சுவலாக இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப மேன்லியாக இருக்குது. 2 ஸ்கின் டோனு ஏற்றி காட்டுது. போலீஸ்கார மாதிரி இருக்கு. யார்கிட்டனாச்சும் போயிட்டு அப்படின்னா சல்யூட் அடி பண்ணும் போல் அந்த மாதிரி ஒரு மேன்லியான கேரளா லுக்கில் இருக்கேன். காய்ஸ், இப்போ வர வழியில் 3 பேர் என்னை பார்த்து மலையாளத்தில் அட்ரஸ் கேட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்கா கேரளாக்கார மாதிரி ஆகிட்டேன்னு அர்த்தம். கைஸ், இதான் ஓணம் சத்யா. அப்பளம், பப்படம், இது பாருங்கள் அவ்வளோ பொரியல். இப்போ இது எப்படி சாப்பிட்றதுன்னு மச்சான் பண்ணி காட்டுவாங்க. மச்சான், இது எப்படி சாப்பிடணும் பண்ணி காட்டு. இதை எப்படி எடுத்து இது எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடணும். ஓணம் சத்யா. இடம் மோனே சப்ஸ்கிரைப் செஞ்சாச்சா? சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. ஆக்சுவலாக இப்போ நாங்கள் வந்து குருவாயூர் கோயில்
ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியாச்சு. குருவாயூர் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் தங்கின இடத்துலேருந்து பேக் சைடில் ஒரு ஷார்ட்கட் இருக்குன்னு இருக்காங்க. ஸோ அது வழியாக போயிட்டுருக்கோம். போயிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறோம். ப்ளஸ் இதுதான் அந்த குருவாயூர் கோவில் ஏரியா. எவ்வளோ கடையாக எவ்வளோ செமையாக இருக்குது. இங்கே பாருங்க, சப்வேக்கு அதாவது இந்த ரிம்ஸ்க்கு மேலே செடிகள், குட் இனிஷியேட்டிவ். கைஸ், முறையாக நான் இப்போ தான் பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்களா வாட்டர் ஏடிஎம். அதாவது நம்ம வந்து காயின் போட்டால் தண்ணி வரும் போல். எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. கேரளா கவர்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு இப்படி பண்ணியிருக்காங்க, வாட்டர் ஏடிஎம். நைஸ். கைஸ், இதுதான் அந்த கோவிலோட நடைபாதை. இதுக்கு மேலே ஃபோன் அலோடு இல்லை. இந்த இடமே குட் ஆரா நல்லா இருக்கு. ஸோ அங்கே தான் அந்த கோவில். கைஸ், இதுதான் வந்து அந்த ஷூட்டிங்லாம் எடுத்த இடம். பாருங்க, இங்கே தான் வந்து இந்த இடமே அப்படி ஒரு டிவோஷனலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அரங்கேற்றம் கிருஷ்ணா. அடுத்தபடியாக ஒரு அழகிய நன்னாரி ஜூஸ் குடிக்க இருக்கிறோம். ஆளை பார்த்தா ஆயிரக்கணக்கான நன்னாரி ஜூஸ் போட்ட ஆள் மாதிரி இருக்காரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விழாவை வந்து அருமையாக சிறப்பிச்சாச்சு. அடுத்து வந்து இப்போ நான் வந்து சும்மா ஒரு வாக் போயிட்டுருக்கேன். இவ்வளோ அமைதியான ஒரு லொக்காலிட்டியில் வீடியோ கூட என்னால் எடுக்க முடியுது. நான் வந்து இங்கே பக்கத்தில் வந்து பீச் இருக்குது, ஒரு 5 கிலோமீட்டரில். நல்லா ஆட்டோ ஏறி பக்கத்தில் இருக்க பீச்சுக்கு போகிறேன். அந்த பீச் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வீடுகள்லாம் பாருங்களேன், எவ்வளோ பெரிய காம்பவுண்ட் விட்டு எவ்வளோ இடம் விட்டு கட்டியிருக்காங்க. நம்ம ஆளுங்களாண்டா 10 அப்பார்ட்மெண்ட் கட்டிடுவாங்க. எல்லா வீட்லேயுமே நல்லா ஸ்பேஷியஸாக தோட்டத்துக்கு இடம்லாம் விட்டு கட்டியிருக்காங்க. பார்க்கிங்கு. கைஸ், ஒரு வழியாக என்னோட நடந்து ஆட்டோ ஸ்டாண்டுக்கே வந்துட்டேன். இப்போது வந்து ஆஸ்க் ஃபார் அ ரைட் டுவர்ட்ஸ் தி பீச் ஆன் மை வே டு பீச். கைஸ், நான் சொன்னேன்ல காலையிலேருந்து எவ்வளோ க்ளீனான ரோட்ஸ் பாருங்கள் இந்த ஊர் ஃபுல்லாக. இருக்கும் சூரியனாக இருக்குது. இந்த டைமில் கண்டிப்பாக எவனும் பீச்சுக்கு வர மாட்டான். ஆனால் நான் வந்திருக்கேன். பிகாஸ் நாங்கள் இருக்க ஹோட்டல் பக்கத்தில் இருந்தே பீச் இருக்குதுன்னு தெரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு அவ்வளோ வந்து வெயிலை விட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல. இந்த பீச் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக திருவான்மியூர் பீச் மாதிரி இருக்குது கொஞ்சம். பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து அந்த கேம்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக நீ பீச்சே ரொம்ப பிடிக்கும். வேறு சென்னை பீச் வேறு ப்ளூ ஃப்ளாக் கொடுக்க போகிறாங்களாம், வேறு லெவலில் பண்ண போகிறாங்களாம். பார்க்கலாம். when was the last time மெரினா பீச்சில் நம்ம குளிச்சு பார்த்துருக்கோம்? நான் பார்த்தது இல்லைப்பா. ஆனால் இங்கே பாருங்கள், மக்கள் வந்து இங்கே ஜாலியாக ஸ்விமிங். இப்போ அங்கே பாருங்கள், போட்டிங்லாம் இருக்குது இந்த பீச்சில். பீச்சில் காத்தாடி செம்ம. அந்த காற்றுல செம்மைங்க, செம்மையாக இருக்கும் அந்த காற்றுல விடுறதுக்கு.
ஏதோ புது ஐட்டமாக இருக்குது, என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக தண்ணியில் போட்டு, நம்ம ஊர்லலாம் இது விற்க மாட்டாங்க. தண்ணியில் போட்டு பப்பாளி, பீட்ரூட்டு, ஆப்பிள், மாங்காய், ஊறுகாய் போல், வாட்டர் மெலன்லாம் கூட இருக்குது. காத்தாடி மேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து என் கூட நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் மோனே சப்ஸ்கிரைப்.